ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பஞ்சம் பிழைக்க போன ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் குடிப்பழக்கம் காரணத்தினால தன்னுடைய மனைவியோடு சண்டை போட்ட காரணத்தினால நள்ளிரவு நேரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிணத்துல தன்னுடைய மகனோடு போய் குதிக்க போய் அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2007 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தருண் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2007 காலகட்டத்தில் இந்த தருண் மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2007 காலகட்டத்தில் இந்த தருணுக்கு 10 வயது இருந்திருக்குங்க. இவர் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா அம்மா பாறை வேலை தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை பாறையில் வேலை செய்வதற்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துலையே போய் குடிசை போட்டு தங்கி ஒரு வருட காலகட்டம் அந்த அட்வான்ஸ் தொகையை முடிச்சுட்டு வருவதாங்க வழக்கம். அதே மாதிரி 2007 காலகட்டத்தில் வேடசந்தூர் டு எரியோடு போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு பாறை வேலைக்காக கூப்பிடுறாங்க இந்த தருணுடைய குடும்பத்தார. இவங்களுடைய அப்பாவினுடைய பெயர் சங்கையனுங்க, அவங்க அம்மாவினுடைய பேர் ஈஸ்வரிங்க. இந்த டைமில் அந்த பாறை வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கையா மற்றும் ஈஸ்வரி முடிவெடுக்கிறாங்க தன்னுடைய மகனையும் கூப்பிட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தருண் 10 வயது இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாறை வேலைக்கு கிளம்பி போகிறாங்க வேடசந்தூருக்கு அருகாமையில். இவங்களுடைய சொந்த ஊர் திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்லை விட்டு வேடசந்தூர் இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு தான் போய் குடிசை போட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாறை இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இந்த தருணை சேர்த்திடுறாங்க. 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ தாங்க இந்த தருண் படிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்த நிகழ்வுகள் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருண் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2007 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை தருண் அவங்களுடைய அம்மாவினுடைய உதவியோடு சேர்த்து ரொம்ப தெல்ல தெளிவாக நம்மளுக்கு அனுப்பியிருக்காருங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாறை வேலைக்கு போய் பாறை வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சங்கையன் அப்படிங்கிற இந்த தருணுடைய அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. டெய்லியுமே பாறை வேலை செய்யக்கூடிய காரணத்தினால சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருவாருங்க. எப்போதுமே குடி இல்லாமல் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேடசந்தூர் இருக்கக்கூடிய பாறைக்கு வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 1 மாத காலகட்டம் ஆக அதற்கடுத்து சங்கையனுக்கு அங்கே தோழர்கள் நிறைய ஆக ஆரம்பிச்சாங்க. அதை அடிப்படையாக கொண்டு டெய்லியுமே குடி அதிகமாகவே போச்சுங்க. அதோடு மதுவுக்கு அடிமையாகி குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னா இரவு நேரத்தில் எந்திரிக்கவே மாட்டாருங்க. வந்த உடனே தூங்குவதற்குள்ள தன்னுடைய அம்மா கிட்ட சரி சண்டை போட்டு அவங்களுடைய மனைவியை அடிச்சுட்டு தாங்க தூங்குவார். அதற்கடுத்து நள்ளிரவு நேரத்தில் ஏதாவது ஆபத்து அப்படின்னு எழுப்புனாலும் கூட எந்திரிக்க மாட்டாருங்க. இந்த மாதிரி பழக்கத்தோடு இருக்கிறது தான் இந்த தருணுடைய அப்பாவான சங்கையனுங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரத்தில் குடிச்சிட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்திருக்காருங்க. தருணுடைய அம்மா கேள்வி கேட்ட உடனே 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிச்சுங்க. அந்த டைம்ல தருணுடைய அம்மாவான ஈஸ்வரியை பிடிச்சி அடிச்சே போட்டாருங்க. இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஈஸ்வரி ஒரு தவறான முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்க. இவர் தூங்கின பின்னாடி நைட் ஒரு 11 மணி தோராயமாக குடிசையை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. அப்போது தன்னுடைய அம்மா கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மின்னஞ்சல் தருணும் முடிச்சுட்டு தாங்க இருக்காரு. அவங்களுடைய அம்மாவுக்கு பின்னாடியே போயிருக்காருங்க. அந்த டைம்ல அவங்களுடைய அம்மா எங்க போறாங்க அப்படின்னா அந்த குடிசையை விட்டு
கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. அந்த கிணறு தான் நல்ல தண்ணி கிணறு அப்படி சொல்லுவாங்க. அந்த கிணத்துல தான் எப்போதாவது தண்ணி பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா ஊர் மக்கள் போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. இந்த பாறையில் வேலை செய்யக்கூடியவங்களும் அங்கே தான் தண்ணி எடுப்பாங்க. அதே நேரத்தில் பக்கத்து கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த வழிப்பாதையில் தான் அந்த கிணறு அமைஞ்சிருக்குங்க. அந்த கிணறு நல்லாவே தெரிஞ்ச காரணத்தினால அந்த கிணத்துல போய் நம்ம குதிச்சு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய மகனும் பின்னாடி வந்ததை நினைச்சு தான் இறந்தது பின்னாடி தன்னுடைய மகனும் கஷ்டப்படக்கூடாது, அவனும் நம்முடைய சாகட்டும் அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ரொம்ப மனசு நொந்து குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு குடும்பத்திற்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு இந்த சம்பவத்தை யோசிச்சிங்கன்னா புரியும். அதற்கடுத்து இந்த ஈஸ்வரி மற்றும் தருண் 2 பேருமே அந்த கிணத்துக்கு நள்ளிரவு ஒரு 11:30 மணி 12 மணி தோராயமாக போயிட்டாங்க. இவங்க போனது கூட தெரியாம இந்த சங்கையன் அப்படிங்கிறவர் குடிச்சிட்டு குடிசையில படுத்திருக்காருங்க. அதற்கடுத்து 2 பேரும் கிணத்துல குதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அந்த வழிப்பாதையில் வந்த பாறையில் வேலை செஞ்ச இன்னொரு நபர் யதார்த்தமாக கடவுள் புண்ணியத்தில் பார்த்துட்டாருங்க. டக்குன்னு போய் 2 பேர்த்தையும் காப்பாற்றி மனசை சமாதானப்படுத்தி குடிசைக்கு கூட்டு வந்துட்டாருங்க. கூட்டிட்டு வந்து குடிசைக்குள்ள விடும்போதும் கூட இந்த சங்கையன் வந்து எந்திரிக்கவே இல்லைங்க, மறுபடியும் தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு. காலையில் 6 மணி தோராயமாக அந்த குடிசையிலிருந்து போதை தெளிஞ்சு எந்திரிச்ச சங்கையனை பிடிச்சி பக்கத்து குடிசைக்காரர் திட்டிருக்காருங்க. அவர் தானே காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாரு. இப்படியெல்லாம் பண்றியப்பா, நைட்டு நான் மட்டும் இல்லைன்னா அவனுடைய மகனையும் மனைவியும் இழந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெரிதுபடுத்தலைங்க சங்கையன் அப்படிங்கிறவர். அந்த கிணத்து மேட்டுக்கு போய் தற்கொலை பண்ண முயற்சி செஞ்ச அந்த நாள்ல இருந்தா இவங்களுக்கு பிரச்சனை வரவே ஆரம்பிச்சுங்க. கரெக்டா அந்த நாள்ல இருந்து ஒரு 4 நாள் டெய்லி நைட்டுமே அவங்களுடைய அம்மா ஈஸ்வரி வந்து முழிச்சு எந்திரிச்சு கதறி எந்திரிச்சுக்குவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தருண் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. 10 வயசு தானே. அப்போது அவங்களுடைய அம்மா ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கிணத்துலேருந்து யாரோ என்னை கூப்பிடுறாங்க, வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிற மாதிரி கூப்பிடுறாங்க, அழைப்பு விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்த தருணும் பயந்து போயிட்டாருங்க. அதே நேரத்தில் தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல கூட முடியலைங்க. மறுபடியும் தண்ணி அடிச்சு தான் இருந்திருக்காரு. 4 நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களுடைய வீட்டில் நடந்தது தான் இன்னும் பயங்கரம் அப்படின்னு சொல்லலாங்க. எப்போதும் போல 4 நாள் கழிச்சு அவங்களுடைய அப்பா இரவு நேரம் தண்ணி அடிச்சு தான் வந்து படுத்து தூங்குறாரு. அன்றைய நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. என்ன காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. இந்த தருண் அப்படிங்கிறது தூங்கவே இல்லை. திடீர்னு அவங்களுடைய அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, படுக்கையிலிருந்து எந்திரிச்சு குடிசையை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. அந்த டைம்ல குடிச்சு படுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாவை எழுப்ப ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய அப்பா எப்போதும் போல எந்திரிக்கலைங்க. அதற்கடுத்து குடிசையினுடைய வாசப்படியில் அழுதுகிட்டே இருந்த அவங்களுடைய அம்மா நேராக மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிணத்து மேட்டுக்கு போகணும் அப்படின்னா இடையில ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குங்க. அந்த வாய்க்காலை தாண்டி தாங்க கிணத்து மேட்டுக்கு போயாகணும். இந்த டைம்ல அவங்களுடைய அம்மா அழுதுகிட்டே அந்த வாய்க்காலை நோக்கி போய் கிணத்து மேட்டை நோக்கி அந்த வழிப்பாதையில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் தருண் வந்து பின்னாடி அழுதுகிட்டே அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த வாய்க்கால் மேட்டு பக்கத்தில் போன உடனே வாய்க்காலில் அவங்களுடைய அம்மா இறங்கி அவங்களுக்கே தொடையளவுக்கு மேலே தண்ணி இருக்குங்க. வாய்க்காலை தாண்டி கிராஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்து போனால் தான் அந்த கிணறு இருக்கு. அப்போது இந்த தருணால அந்த வாய்க்காலை தாண்ட முடியலைங்க. ஏன்னா இவர் சின்ன பையன். அதை தாண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக உயிரிட்டு இறந்து போயிடுவாருங்க. அந்த டைமில் அங்கிருந்தே பயந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காருங்க. அப்போது மறுபடியும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லாங்க. அந்த வழித்தடத்தில் வந்த அந்த குடிசையை சேர்ந்த இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தருணை பார்த்துறாங்க. இந்நேரத்துக்கு இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து இந்த வாய்க்கால் மேட்டை தாண்டி போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சுற்றி முற்றியும் சத்தம் போட்டு தேடி பார்க்குறாருங்க. ஆனால் அவங்களுடைய அம்மாவை காணுங்க. அதற்கடுத்து அம்மா அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கடா, குடிசையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. குடிசைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க தருணுக்கு. அந்த நபர் சொன்ன மாதிரியே குடிசையினுடைய கதவு திறந்தாங்க இருக்கு. இவர் திறந்து வெளியே தானே வந்தார். அவங்களுடைய அம்மா யதார்த்தமாக உள்ள படுத்திருக்காங்க. அதற்கடுத்து கூட்டிட்டு வந்த அந்த பக்கத்து குடிசைக்காரர் டக்குன்னு எழுப்பி இப்படி நடந்த விஷயங்கள சொல்றாருங்க. அவங்களுடைய அம்மா எந்திரிச்சு கண்டபடி தருணை திட்டுறாங்க. நான் இங்கே தானே படுத்திருக்கேன், யார் அழுதா, யார் எப்படி நடந்து போனா, நான் போனேன்னு சொல்லிட்டு நீ எப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கண்டபடி திட்டுறாங்க. தருணுக்கு 10 வயதாக இருந்தாலும் கூட குழப்பம் ஏற்பட்டுருச்சுங்க. நம்முடைய அம்மா அழுதுட்டு போன காரணத்தினால தானே பின்னாடியே போனோம், வாய்க்கால் தாண்டி எல்லாம் போனாங்களே, ஆனால் இப்போ அது எதுவுமே தெரியாத மாதிரி குடிசையில் படுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காருங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மாவும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கெட்ட கனவு கண்டு தானா நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிதுபடுத்தாம தருணை சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டாங்க. ஆனால் தருணுக்கு விடிய தூக்கமே வரலைங்க. குடிசையினுடைய வாசப்படி பக்கத்தில் வந்துட்டு அழுதுகிட்டு அங்கிருந்து நடந்து போனதை தத்ரூபமா பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இருந்தாலும் சின்ன பையன் தானே, அதை பெரிதுபடுத்தாம அந்த நாள் விட்டுட்டாருங்க. அதற்கு அடுத்த நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கும்போது தருணுக்கு முந்தைய நாள் இரவு நடந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. இன்னைக்கும் அது மாதிரி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தூங்கவே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரியே 11:30 to 12 மணி தோராயமாக எப்போதும் போல அவங்களுடைய அம்மா படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறாங்க. அந்த டைமில் தருண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மாதிரியே நடக்குது, இது அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பயந்துக்கிட்டாருங்க. இது பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் அப்படிங்கிற காரணத்தினால. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மா படுக்கையிலிருந்து எந்திரிச்சு முந்தைய நாள் இரவு பண்ண மாதிரியே வெளியே வந்து நின்று அழுதுகிட்டே மறுபடியும் அந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய கிணறு இருக்கக்கூடிய வழித்தடத்தில் நடக்கிறாங்க. ஆனால் 2வது நாள் நடக்கக்கூடிய காரணத்தினால தருண் வந்து அவங்களுடைய அம்மாவோடு போகலீங்க.
போர்வை இழுத்து போத்தி படுத்துக்கிட்டாருங்க. அவங்களுடைய அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, நேற்று நடந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையில் ஒரு 4:30 மணி 5 மணி தோராயமாக அவங்களுடைய அப்பா முழிச்சு எந்திரிச்சிட்டாருங்க. முழிச்சு எந்திரிச்சிட்டு தருணை எழுப்புறாருங்க. எழுப்பு பார்க்கும்போது என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் தருணுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. அப்போ நேற்று நைட்டு போனது உண்மையிலேயே அம்மா தான் நடந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அந்த டைமில் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு தருணே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலுக்கு அவங்களுடைய அப்பாவை கூப்பிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அந்த வாய்க்காலினுடைய முன்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் பாதி தண்ணீரில் நல்ல வேலையும் உயிர் போகல, முழங்கால வந்து நீட்டி விட்ட மாதிரி மயக்கமான நிலையில் அன்கான்சியஸாக விழுந்து கிடக்கிறாங்க தருணுடைய அம்மாவான ஈஸ்வரி. அதற்கு பின்பு தருணுடைய அம்மாவை கண்டபடி திட்டிட்டு, ஏன்னா இவர் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க சொல்கிறதெல்லாம் அவர் நம்பல, குடிசைக்கு கூட்டு வந்துட்டாருங்க. அவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க, இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைமில் வீட்டுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அழுதுகிட்டே தருண் கேட்டிருக்காருமா அம்மா உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பையன்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நானாக தான் ரெஸ்ட் ரூம் போனேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனால் தருணுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க இது 2 முறை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் நடக்கும்போது அவங்களுடைய அம்மாவே கிடையாது, திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ரூம் இங்கே தான் படுத்திருந்தாங்க. ஆனால் 2வது முறை தன்னுடைய அம்மாவே போனதை நினச்சி ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்க. சின்ன பையன் தானே, 10 வயசு தானே ஆச்சு. ஆனால் அதற்கடுத்து தருணுடைய அப்பாவுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சுங்க. ஏதோ தப்பு நடக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணவே இல்லைங்க. அன்றைய நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய அப்பாவும் தூங்காம தாங்க இருந்திருக்காரு. கரெக்டாக முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரியே 2 நாள் இரவு நடந்த மாதிரியே அவங்களுடைய அம்மா சேம் டைம் 12 மணிக்கு எந்திரிச்சு படுக்கையை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் குடிசைக்கு பக்கத்தில் நின்று பயங்கரமாக அழுகுறாங்க தலைவிரி கோலமாக. அப்போது தருண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய அப்பா வந்து தருணை வந்து பார்த்தீங்கன்னா வாயை பற்றி கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் குடிசையிலிருந்து அழுது அவங்களுடைய அம்மா நேராக மறுபடியும் வாய்க்காலை நோக்கி நடந்து போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா என்னதான் நடக்குது நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் கூப்பிட்டுட்டு சைலண்டாக பின்னாடியே போகிறாருங்க. அப்போது அவங்களுடைய அம்மா வாய்க்காலையெல்லாம் தாண்டிட்டு கரெக்டாக முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணுறதுக்காக கிணத்துக்கு போனாங்கல்ல, அந்த கிணத்தினுடைய பாம்பேரி பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா இதற்கு மேலே போகல அப்படின்னா அவங்களுடைய அம்மா கீழே குதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி சுயநினைவோடு இது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவர் ஏற்கனவே வரும்போதே வெட்காளியம்மனுடைய திருநீரை கொண்டு வந்திருக்காருங்க. இந்த வெட்காளியம்மனுடைய திருநீர் இவங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க புரியும். அப்போது அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு வெட்காளியம்மனுடைய திருநீரை கொண்டு தானே வந்து கிணத்துமேட்டுக்கு பின்னாடி வந்தார். அவங்களுடைய அம்மாவுடைய பக்கத்தில் நெருங்கி போய் ஈஸ்வரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டைமில் சடனாக கிணத்துக்குள்ளே குதிக்க ட்ரை பண்ண அடுத்தனுடைய அவங்களுடைய அப்பா கையில் வச்சிருந்த திருநீரை அவங்களுடைய அம்மாவுடைய சைடு தூக்கி வீசுறாருங்க. வீசின அடுத்தனுடைய அவங்களுடைய அம்மா அன்கான்சியஸ் ஆகி பொத்துன்னு பாம்பேரியில் வெளியவே விழுந்துட்டாங்க. அதற்கடுத்து கிணத்துக்குள்ளே யாரோ பயங்கரமாக குதிச்ச மாதிரி சத்தம்ங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து வெளியே பாம்பேரிக்கு வெளியே தாங்க மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அந்த டைமில் என்னடா கிணத்துக்குள்ளே யாரோ குதிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தூக்கி தோளில் போட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாருங்க. அந்த டைமில் கிணத்துக்குள்ள இருந்து ஈஸ்வரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கூப்பிடுற மாதிரி ஒரு ஹம்மிங்கான குரலுங்க. அது மட்டும் இல்லாமல் கிணத்துக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரி நல்லாவே கேட்குதுங்க. அதே நேரத்தில் ஒரு பச்சை குழந்தையும் பயங்கரமாக கதற மாதிரி சத்தம் அந்த கிணத்துக்குள்ள இருந்து கேட்குதுங்க. இது தருண் மற்றும் அவங்களுடைய அப்பாவுக்கு கேட்ட உடனே தருணுடைய அம்மாவை தூக்கி தோளில் போட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து இது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே 2007 காலகட்டத்தில் இந்த 1 ரூபா கைன்னு அதே மாதிரி செல்ஃபோனும் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஃபோன் பண்ணி தருணுடைய பாட்டிக்கு சொல்லிட்டாங்க. பாட்டி அப்படின்னா ஈஸ்வரியினுடைய அம்மாவுக்கு. அவங்க வந்து திண்டுக்கல்ல தாங்க இருக்காங்க. உடனே கிளம்பி காலையில் தருணுடைய பாட்டி இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க குடிசைக்கு. வந்த உடனே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் தருணுடைய அப்பாவும் தருணும் அவங்களுடைய பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய பாட்டிக்கு புரிஞ்சிருச்சுங்க வயசானவங்க அப்படிங்கிற காரணத்தால் இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு முன்னாடி தருண் மற்றும் அவங்களுடைய அம்மா அந்த கிணத்து மேட்டுக்கு போய் தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு குதிக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்ல, இதையும் தருண் சொல்லிட்டாருங்க. அந்த டைமில் இருந்தால் இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய பாட்டிக்கு புலப்பட்டுருச்சுங்க. அன்றைய நாள் இரவு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய பாட்டி தைரியத்தோடு நீங்கள் தூங்குங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. படுப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய பாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெட்காளியம்மனுடைய திருநீரை குடிசையினுடைய கதவு முன்னாடி அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இந்த வெட்காளியம்மனுடைய திருநீர் இவங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இவங்களுடைய பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிந்தலக்கரை வெட்காளியம்மன் மேலே தீராத பக்தி கொண்டவங்க. மாதத்திற்கு ஒரு முறை அந்த சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவது வழக்கங்க. அதே நேரத்தில் அந்த திருநீரை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக இவங்களுடைய குடிசையிலையும் கொடுத்து விட்டுருக்காங்க. அதை தான் அவங்களுடைய கணவர் வந்து யூஸ் பண்ணி காப்பாற்றி கூட்டு வந்திருக்காரு. அதே திருநீரை தான் குடிசையினுடைய முன்னாடி கோடு போட்டு வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அன்றைய நாள் இரவும் 12 மணி தோராயமாக எப்போதும் போல அவங்களுடைய அம்மா எந்திரிக்கணும் இல்லையா, ஆனால் எந்திரிக்கலைங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த குடிசையினுடைய கதவுக்கு முன்னாடி திருநீர் மாதிரி போட்டு விட்டுக்கூடிய காரணத்தினால அந்த ஆன்மானால வர முடியலையாட்டுருங்க. அதற்கு பதிலாக குடிசையினுடைய கதவு பக்கத்தில் நின்று ஈஸ்வரி
கிணத்துக்கு போலாவா, தண்ணி எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே அதிர்ந்து போயிட்டாங்க தருண், அவங்களுடைய அப்பா, அப்புறம் அந்த மூதாட்டி உட்பட 3 பேரும் பயந்து போய் இருந்தாலும் கூட மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு மேலே ஈஸ்வரி கிணத்துக்கு போகலான்னு சொன்னேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து குடிசைக்கு பக்கத்தில் நின்றுட்டே கூப்பிட்டு இருக்குங்க. அதற்கடுத்து இதற்கு மேலே போகாதட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிருந்து எதிர்குரல் எழுப்புறாங்க. அம்மா ஈஸ்வரி தூங்கிட்டா, தண்ணி இருக்குது, காலையில் எடுத்துக்கலாம்னு சொல்கிறா, நீ போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த ஆன்மாவுக்கு கோபம் அதிகமாகிடுச்சுங்க. அந்த குடிசையை பிடிச்சி ஒரு குடுக்கு கொடுக்குற மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்குங்க. இதை தத்துருவமாக அந்த மூதாட்டினால உணர முடியுதுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஆன்மா வந்து அங்கேயே நின்றுட்டு ஈஸ்வரி கூப்பிட்டுட்டே இருக்குங்க. கிணத்துல தண்ணி தீந்துரும், நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூப்பிட்டுருக்குங்க. அதற்கடுத்து இதற்கு மேலே நம்ம பொறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட தைரியத்தை வரவழைச்சிட்ட அந்த மூதாட்டி டக்குன்னு அந்த வெட்காளியம்மனுடைய திருநீர் எடுத்துக்கிட்டு குடிசையினுடைய கதவை விளக்குறாங்க. எவ்வளவோ தருணுடைய அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு குடிசையினுடைய கதவை நீக்கின உடனே அந்த ஆன்மாவை நின்றுட்டு இருக்குங்க. உடனே கொஞ்சம் கூட தயங்காம கையில் இருக்கக்கூடிய திருநீரை வந்து உஃப்னு ஊதி விட்டுருக்காங்க. ஊதி விட்டு அடுத்த நொடியை கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த ஆன்மா குடிசையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரம் தள்ளி போய் நின்றுட்டு அப்படியே ஆங்காரமாக நிற்குதுங்க. இந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன், அவங்க 2 பேரும் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேசுதுங்க. அதற்கடுத்து அந்த திருநீரை எடுத்துக்கிட்டு அந்த மூதாட்டி கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி போன உடனே அந்த ஆன்மா சல்லுன்னு அந்த வாய்க்கால் போகக்கூடிய வழித்தடத்தில் வேகமாக மின்னல் வேகத்தில் போகுதுங்க. அதற்கு பின்பு தான் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சதுங்க. உடனே அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவர், அதாவது தருணுடைய தாத்தாவுக்கும் நடந்த விஷயங்களை சொல்லி வர சொல்கிறாங்க. அடுத்த நாள் அவங்களுடைய தாத்தாவும் வந்துடுறாங்க. வந்த பிறகு 2 பேரும் சேர்த்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகவாதியை போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், அந்த பாறையை விட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாமே, பஞ்சமலைக்கு தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, 1 வருட காலத்திற்கு அங்கே இருந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இதெல்லாம் யோசிச்சுட்ட அந்த தாத்தா மற்றும் பாட்டி 2 பேரும் சேர்ந்து அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதியை போய் ரீச் பண்றாங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அந்த மாந்திரிகவாதி அன்றைய நாள் இரவே இந்த குடிசைக்கு வர்றாருங்க. வந்த பிறகு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பூஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல தான் போய் பண்ணணும். ஆனால் நள்ளிரவு நேரத்தில் பண்ணும்போது இந்த ஈஸ்வரி அப்படிங்கிற பெண் தேவையில்லை. குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் அவங்களுடைய அம்மாவும், அதாவது அந்த பாட்டியும் மட்டும் இருக்கட்டும், நம்ம 3 பேரும் மட்டும் கிணத்துல போய் பூஜை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்றாருங்க. அதற்கடுத்து அதே மாதிரி அன்றைய இரவு தருணுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தா, அப்புறம் அந்த மாந்திரிகவாதி 3 பேரும் ஒரு 7 கோழியை வாங்கிட்டு, கருங்கோழி வாங்கிட்டு அந்த கிணத்து மேட்டுக்கு போறாங்க. அந்த கிணத்து மேட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குடிசையில் வந்து ஈஸ்வரியும் அவங்களுடைய பாட்டியும் விட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் குடிசையை விட்டு நீங்கள் 2 பேரும் வரக்கூடாது, ஈஸ்வரி வந்து வந்துட ட்ரை பண்ணாலும் கூட நீங்கள் வர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதற்கடுத்து அந்த பூஜையை பண்ண ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழிச்சு திடீர்னு அங்கே ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட கிணறுங்க. இந்த சைடு நின்றுட்டு தான் பூஜை பண்ணுறாங்க. நேர ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய பாம்பேரியில் ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போட்ட அதே ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு இருந்து நடந்து வர்றாங்க கிணறை நோக்கி. இது இங்கிருந்து தருணுடைய அப்பாவும் அவங்களுடைய தாத்தாவும் பார்த்துட்டு மக வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட மாந்திரிகவாதி, அது உங்களுடைய மகளே கிடையாது, நம்மளை ஏமாத்த பார்க்குது, அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கண்ட்ரோல் பண்ணி நிற்க வச்சுட்டாருங்க. அதற்கடுத்து நேராக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாம்பேரி பக்கத்தில் வந்துட்டு டக்குன்னு கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சுங்க. அப்போதும் தருணுடைய அப்பாவுக்கு சந்தேகங்க, தன்னுடைய மனைவி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மாந்திரிகவாதி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டாருங்க. வீட்டில் தான் அந்த பாட்டி இருக்கல விடாது அப்படின்னு சொல்லிட்டு. வந்திருந்தா அந்த பாட்டி வந்திருக்கணும்ல, அதனால தைரியத்தை வரவழைச்சது வந்தது தன்னுடைய மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தோடு அந்த பூஜையிலே இருக்காங்க. அதற்கடுத்து அந்த கிணத்துக்குள்ள மனைவியினுடைய உருவத்தில் கொடுத்துச்சு அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அழுக ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குழந்தையினுடைய அழுகுரலும் கேட்டுச்சுன்னு சொன்னல, அந்த 2 அழுகுரலும் அந்த கிணத்துக்குள்ள கேட்க ஆரம்பிக்குதுங்க. அப்போது பூஜை பண்ணிக்கிட்டே அந்த மாந்திரிகவாதி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிணத்துல கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணும் கை குழந்தையோடு சேர்த்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. அந்த பெண்ணினுடைய ஆவியும் அந்த குழந்தையினுடைய ஆவி தான் இதையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இந்த பாறை மற்றும் இந்த கிணறு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து 1 மாச காலகட்டம் தான் ஆச்சு, அதனால தெரியல. அந்த டைம்ல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்தில் அதாவது இந்த தருண் வந்து ஸ்கூலுக்கு போறாருல, அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்ணும் குழந்தையும் தாங்க. குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை காரணத்தினால தன்னுடைய கணவன்கிட்ட கோவிச்சுட்டு இந்த கிணத்துக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த பாறையில் வேலை செய்யக்கூடியவங்களும் சரிங்க, பக்கத்து ஊர்க்காரங்களும் சரி, தண்ணி எடுப்பதற்காக அந்த கிணத்துக்கு வரதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரில் நல்ல தண்ணி கொண்டு வந்து அந்த முதலாளி ஊற்றிட்டு போயிடுறாருங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இவங்களுக்கு அது தெரியல. அதெல்லாம் தெரியாம தான் ஒரு நாள் தருண் மற்றும் அவங்களுடைய அம்மா தற்கொலை பண்ணுவதற்காக இந்த கிணத்து மேட்டுக்கு வந்திருக்காங்க. கடைசி காலகட்டத்தில் குதிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது அந்த வழித்தடத்தில் வந்தவர் காப்பாற்றிருக்காருங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய ஆன்மாவும் அந்த குழந்தையினுடைய ஆன்மாவும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாட்டேங்க துணைக்காக.
எப்படியும் குதிச்சு இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கடைசியாக காப்பாற்றி அந்த நபர் கூட்டிகிட்டு போன காரணத்தினால இவங்க பின்னாடியே இவங்களை காவு வாங்கி துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. இதை அனைத்தையுமே அந்த மாந்திரிகவாதி ஒன்று விடாமல் தருணுடைய அப்பா மற்றும் தாத்தா கிட்ட சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து இதிலிருந்து எங்களை எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த 7 கோழிகள் இருந்துச்சு இல்லையா, அந்த கோழிகளை அறுத்து வந்து அந்த கிணத்து மேட்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கோழிகளை அறுக்கும் போது ஒரு துளி ரத்தம் கூட கீழே சிந்தலியாமங்க. அதற்கடுத்து அந்த கோழிகளை உள்ள போட்ட உடனே அந்த அழுகக்கூடிய சத்தமும் அந்த பச்சிலம் குழந்தை அழுத சத்தமும் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்குங்க. அதற்கடுத்து அந்த மாந்திரிகவாதி நேராக குடிசைக்கே வந்து இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்திருக்காங்க. குடிசைக்கு வந்து பார்க்கும்போது இவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுடைய அம்மாவுடைய உருவத்தில் வந்து குதிச்சது அவங்களுடைய அம்மாவே கிடையாதுங்க, குடிசையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மாவை குடிசையில் அவங்களுடைய பாட்டி கட்டி போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூஜைகளை செய்ய செய்ய இவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காரமாயிருக்காங்க. இந்த மூதாட்டி சுதாரிச்சுக்கிட்டு நம்மளுக்கான தள்ளி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க. அதற்கடுத்து மாந்திரிகவாதியோடு அவங்களுடைய அப்பா தாத்தாவெல்லாம் வந்த பிறகு அந்த குடிசையினுடைய கயிறை எடுத்து விட்டுருக்காங்க. நார்மலாக இருக்காங்க அவங்களுடைய அம்மா. அந்த டைமில் அந்த மாந்திரிகவாதி இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஆன்மா அவங்களை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அன்றைய நாள் இரவு இருந்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் திண்டுக்கலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் முடிவெடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அன்றைய நாள் இரவே இன்னொரு பயங்கரம் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டோம்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோடு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நள்ளிரவு ஒரு 1 மணி தோராயமாக அவங்களுடைய பாட்டி வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை விட்டு எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க ஒரு காடு மாதிரி இருக்கு, அங்கே தான் போகணும். ஏன்னா பக்கத்துல குடிசையில் இருக்கக்கூடியவங்க வெளியே சில பேர் படுத்திருப்பாங்க. அதனால அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது குடிசைக்குள்ள அதே உருவங்க, பெண்ணினுடைய உருவம் டக்குன்னு குடிசைக்குள்ளே என்ட்ரி ஆகுதுங்க. அரண்டடிச்சு போன அவங்களுடைய பாட்டி இன்னும் அந்த ஆன்மா போகல, மாந்திரிகவாதி பணத்துக்காக நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு குடிசைக்குள்ளே வேக வேகமாக ஓடுறாங்க. குடிசைக்கு பக்கத்தில் நெருங்கி போகிறதுக்குள்ளேயே உள்ளே போன அந்த ஆன்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஈஸ்வரியை ஆக்குப்பை பண்ணி பக்கத்தில் படுத்திருந்த தருணை வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியை பிடிச்சி அப்படியே தூக்கிடுச்சுங்க. தூக்கிட்டு 10 வயசு இருக்கக்கூடிய தருணை இடுப்பில் வச்சுக்கிட்டு எங்களை விட்டு எங்கள் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அப்போதே புரிஞ்சிச்சுங்க ஈஸ்வரியனுடைய உடம்புல அந்த ஆன்மா இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தருண் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அழுகிறாருங்க, முடியல. அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள அந்த வெட்காளியம்மனுடைய திருநீர் இருந்த காரணத்தினால தப்பிச்சிட்டாங்க. திருநீர் எடுத்துட்டு பக்கத்தில் நெருங்கி போக போக தருணுடைய முடியை வந்து பிடிச்சி இழுத்தப்பி பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பொங்கு மாதிரி எடுக்கிறாங்க. அதற்கடுத்து தருணுடைய அம்மாவான ஈஸ்வரி மேலே அந்த திருநீரை போட்ட உடனே டக்குன்னு அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா குடிசையை விட்டு சல்லுன்னு அப்படியே ஒரு மிருகம் மாதிரி கத்திட்டு வீரியமான சத்தம் எழுப்பிட்டு போகுதுங்க. அதற்கடுத்து ஈஸ்வரி மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தருண் வந்து பயந்துட்டு அவங்களுடைய அப்பா பக்கத்தில் ஓடி வந்துட்டாரு. அதற்கடுத்து அவங்களுடைய அப்பாவுக்கு கோபம் வந்து அந்த மாந்திரிகவாதி நம்மளை ஏமாத்திட்டான்ல, அவனை போய் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் டிவிஎஸ் எக்ஸலோ இதை வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு அந்த மாந்திரிகவாதி வீட்டுக்கு போயிட்டாருங்க. மாந்திரிகவாதி கிட்ட சொன்ன உடனே அவருக்கும் எதுவும் புரியலிங்க. அவர் பணத்துக்காக இதில் பண்ணல. உடனே அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேராக நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிசைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஈஸ்வரியை பார்க்கும்போதே அந்த மாந்திரிகவாதிக்கு புரிஞ்சிருச்சுங்க, நான் உங்களை ஏமாத்திரன்லாம் நினைக்கல, நான் செஞ்ச பூஜை எல்லாம் சரியான பூஜை தான். ஆனால் விடாமல் இந்த தருணையும் அவங்களுடைய அம்மாவையும் காவு வாங்க தான் அந்த ஆன்மா பார்க்குது. இதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த திருநீர் இல்லை அப்படின்னா எங்களை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாட்டியும் ஆதங்கத்தில் சொல்கிறாங்க. அதற்கடுத்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச மாந்திரிகவாதி அந்த சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோவிலுக்கே போகலாம், இந்த திருநீருக்கே பயப்படுது அப்படின்னா அங்கே போனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி சொல்கிறாருங்க. நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால உடனே ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு நேராக சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோவிலுக்கு எல்லாரும் போகிறாங்க மாந்திரிகவாதியோடு சேர்த்து. வெட்காளியம்மன் கோவிலுக்கு போகவே இந்த ஈஸ்வரியனுடைய உடம்புல அந்த ஆன்மா இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டாக அந்த கோவிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் பக்கத்தில் வந்த உடனே எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க. அந்த ஆன்மா இறங்கின காரணத்தினால அதற்கடுத்து கண்ட்ரோல் பண்ணி இந்த செந்தலக்கரை வெட்காளியம்மன் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. என்ட்ரி ஆகி அங்கே போய் பூஜைகளை பண்ணிட்டு இந்த மாந்திரிகவாதியும் வந்திருக்காருல உட்கார வச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈஸ்வரியனுடைய உடம்புல இருந்தே இவங்க 2 பேரும் எனக்கு வேணும், ரொம்ப காலங்களாகவே நானும் என் குழந்தைய இங்கே தவிச்சிட்டு இருக்கோம், இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தானே வந்தாங்க. அந்த டைம் பார்த்து அவர் வந்து இன்னொருத்தர் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாரு, இவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கள் சொல்லுதுங்க. ஆன்மாக்கள் வந்து இறந்த பிறகு மூர்க்கத்தனமாக தாங்க இருக்கும், நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கூட யாராவது நம்மளுக்கு துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிங்க. அதே மாதிரி தான் இவங்க 2 பேர்த்தையும் எதிர்பார்த்து காத்துருதுங்க. அந்த தற்கொலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, எதற்காக குதிச்சு இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அதற்கு பின்பு வெட்காளியம்மன் கோவில் இருந்த காரணத்தினால அந்த ஆன்மானால எதுவும் பண்ண முடியலையும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போது வெட்காளியம்மனுடைய பூசாரி மற்றும் மாந்திரிகவாதி 2 பேரும் சேர்ந்து அந்த ஆன்மா வந்து ஈஸ்வரியனுடைய உடம்புலேருந்து நீக்கி விடுறாங்க, கண்ட்ரோல் கொண்டு வந்து. அந்த டைமில் சத்தியவாக்கு கொடுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு விண்ணப்பம் ஒன்று சொல்லுதுங்க இவன் இந்த குடும்பத்தார்கிட்ட. நான் இறந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆச்சு, எனக்கு அப்படி இறந்து போன காரணத்தினால என்னுடைய குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா
சரியான அந்த ஈமச்சடங்குகளை செய்யல. அந்த காரணத்தினால உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி இந்த உடம்புலேருந்து நீங்கி போகிறேன், ஆனால் அடுத்த நாள் காலையில் போயிட்டு அந்த கிணத்துல வந்து பால் அப்புறம் சில பொருட்கள்லாம் சொல்லியிருக்குங்க, வளையல், ஈமச்சடங்குக்கான சில விஷயங்கள்லாம் செஞ்சு 2 தீபங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீபம் மாதிரி வாழை இலை இருக்குல்ல, இலையில வச்சு தீபத்தை வச்சு 2 தீபத்தை விட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மாந்திரிகவாதியும் இதை நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததுனால அந்த ஆன்மா வந்து நீங்கி போயிருக்குங்க. அதற்கடுத்து அடுத்த நாள் காலையிலேயே அந்த கிணத்துக்கு போயிட்டு அந்த ஆன்மாவுக்கு சொன்ன மாதிரியே பாலெல்லாம் அந்த கிணத்துல ஊற்றி வாழை இலையில வச்சு 2 தீபத்தை ஏற்றி அந்த மோட்ச தீபம் மாதிரி அந்த கிணத்துல விட்டுருக்காங்க. திரும்பி பார்க்காம குடிசைக்கு வந்த பிறகு அவங்களுடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் இன்னும் ஆபத்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவர் அட்வான்ஸ் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட பேசி முடிச்சு திருப்பி திண்டுக்கலுக்கே கூட்டு வந்துட்டாங்க. திண்டுக்கலுக்கு வந்த பிறகு அந்த ஆன்மானால எந்த பாதிப்பும் இல்லைங்க. அதே மாதிரி அந்த சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோவில்லையே அந்த ஆன்மா சத்தியவாக்கு கொடுத்துட்டு போன காரணத்தினால பின்தொடர முடியலைங்க. இந்த சம்பவம் 2007 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். எங்களுடைய குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தருண் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சிருக்காருங்க. 2007 காலகட்டத்தில் அவருக்கு 10 வயசு அப்படின்னா இப்பெல்லாம் 20-25 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த சம்பவத்தை என்ன பண்ண தருணுக்கும் உதவி செஞ்ச அவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு நன்றி சொல்லி இன்றைய காணொலி இதோடு முடிச்சுக்கலாங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி தாங்க, குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு ஆபத்தில் எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய சின்ன சந்தோஷத்துக்காக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஒவ்வொரு ஆண்மகனும் குடிப்பழக்கத்தை விடணுங்க. இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒருத்தராவது மதுப்பழக்கத்தை விட்டீங்க அப்படின்னா சந்தோஷங்க. இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.